ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் சார். விஜயினுடைய 2வது மாநாடு பாண்டிய நாட்டு தலைநகர் மதுரையில் நடந்திருக்கு. மதுரையின் அருமை பெருமைகள்லாம் அவர் பேசியிருக்காரு. மதுரை மண்ணின் மைந்தன் விஜயகாந்த் எங்க அண்ணன், விஜயகாந்த் மாதிரி நானும் அரசியல் பண்ணுவேன், எம்ஜிஆர் மாதிரி நான் அரசியல் பண்ணுவேன், அண்ணா ஊழலற்றவர், கலைஞர் வந்தவொடனே ஊழல் வந்துருச்சு, அண்ணாவும் எம்ஜிஆர் தான் என் ரோல் மாடல், விஜயகாந்த் தான் என் ரோல் மாடல்னு ஒரு குறிப்பிட்ட ஐக்கானை சொல்லிட்டு 67 மாதிரி 77 மாதிரி ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஸ்டாலினை பார்த்து நக்கலா அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு ஒரு கிண்டலா ஒரு டோன் பண்ணியிருக்காரு. உங்க ஆட்சி முழுக்க ஊழல் ஆட்சின்னு. மோடியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை நீங்க ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க மோடி ஜி அப்படின்னு வழக்கமான இந்த சினிமா டோன்ல அதையும் பேசியிருக்காரு. ஏடிஎம்கேவை பிஜேபிக்கு வழிவிட்டீங்களே அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனா டோட்டலா திமுகவை காலி பண்ணுவோங்கிறத தொடர்ச்சியா பதிவு செய்யறாரு. நீங்க அதை ஓவராலா எப்படி பாக்குறீங்க? இவற்ற கன்சிஸ்டன்சி இல்லை. அதாவது ஊழலற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜையும் அண்ணாவையும் சொல்றாரு. கரெக்ட். அடுத்து எம்ஜிஆர் தான் தன்னுடைய அரசியல் குருங்கிறாரு. இப்ப எத்தனை பேருக்கு தெரியும் எம்ஜிஆர் எரிசாராய ஊழல்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் ஒண்ணு போட்டாங்க. அது அவர் குற்றமானவர் அப்படின்னு சொல்லி அந்த கமிஷன் தீர்மானிச்சது. அவர் குற்றம் செய்தவர்னு சொல்லி அவர் இறந்து போயிட்டாரு. இல்லைன்னா அது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஒன்றிய அரசுக்கு இருந்திருக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அடுத்து எம்ஜிஆருடைய ஆட்சியில் ஊழல் இல்லாம இருந்ததா? இதுக்கு இவர் தான் பதில் சொல்லணும். அப்ப இவர் ஊழல் இல்லாத ஆட்சிங்கிறதுக்காக அண்ணாவையும் காமராஜையும் சொன்னார்னா எம்ஜிஆர் தன்னுடைய அரசியல் குருவா எதுக்கு எடுத்துக்கிறாரு? சரி, எம்ஜிஆர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. முதலமைச்சராக இருந்துகிட்டு ஒரு தடவை சொன்னாரு, நம்முடைய ரத்தங்கள் நம்முடைய கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தங்கள் சொந்த பாதுகாப்புக்காக கத்தி வச்சுக்கணும்னு பேசினார். ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் கத்தி வச்சுக்கோங்கன்னு பேசினார். இப்ப இவர் அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை கொண்டு வர போறாரா? அதை ஆதரிக்கிறாரா? அடுத்து விஜயகாந்த் பத்தி இது உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஆனா இப்படி ஒரு தகவல் வந்தது. அதாவது விஜயகாந்த் இவருக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்தாரு. தன்னுடைய படத்துல முக்கியமான ஒரு ரோல்ல இவர் சேர்த்தாரு. அடுத்து விஜயகாந்த் அது மாதிரி தன்னுடைய மகனுக்காக இவர் பெரிய ஐகான் ஆனதுக்கு அப்புறம் ரிக்வஸ்ட் பண்ணதாகவும், ஆனால் அதுக்கு இவர் செவி மறுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்தது. இது உண்மையா இல்லையான்னு இவர் தான் சொல்லணும். அடுத்து விஜயகாந்த் என்னுடைய இது தலைவர் அல்லது என்னுடைய ரோல் மாடல்லாம் சொல்றதுன்னா, விஜயகாந்துடைய ஆளுங்க இவரை சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா, அது முதல்ல இவங்க மேடம் பிரேமலதால அதை என்டார்ஸ் பண்ணணும். அவங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கும்போது இவரா சொல்லிக்கிறது என்ன அர்த்தம் இருக்குன்னு இருக்கு. பொதுவாக இவருடைய உரைகள் பார்த்தா ஒரு கூட்டம் சேர்ந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நேற்று. ஆனா இவர் பார்த்த உடனே அதுக்கப்புறம் கூட்டத்துல பல பேர் கலைஞ்சு போனாங்கிறது உண்மை. அப்ப சினிமா மோகம்ங்கிறது அவர் அந்த வாக் பண்ணி வர்றாரு 2-3 தடவை. அது பண்ணி முடிச்ச உடனே எல்லாருமே இவரை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு கிளம்பி போறாங்க. யாரும் அந்த ஸ்பீச்சை கேட்க தயாரா இல்லை. ஆதவ அர்ஜுனா அப்படின்னு பேச யாரும் தயாரா இல்லை. விஜய பார்த்துட்டோம் அப்படின்ட்டு கிளம்புற மாதிரி கிளம்புனாங்க. எல்லாரும் போல சில பேர் ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பல பேர் போறதை காமிச்சாங்க. புதிய தலைவர் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இவருக்கு ஆதரவா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. விஜய் ரொம்ப இதெல்லாம் மதுரை தெருக்கள்லாம் திணறுது, வாகனங்கள் வரதை பார்த்து கூட்டம் சேர்ந்துகிட்டு இருக்கலாம் சொல்ற அவங்களே சொன்னாங்க. விஜய் பார்த்த உடனே இவங்க எல்லாரும் கூட்டம் கலைய ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் கூட்டம் வருது, ஆனா இன்னொரு பக்கம் கூட்டம் கலைய ஆரம்பிச்சு சொல்லி அவங்க எழுதினாங்க. அப்ப இது சினிமா மோகம்ங்கிறது இன்னும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வு கரெக்டா இருக்கா? சினிமா வேற அரசியல் வேறன்னு பார்க்கக்கூடிய விழிப்புணர்வு கரெக்டா இருக்கான்னா முழுமையா அப்படி இருக்குன்னு நான் நம்பல. அதனால சினிமா மோகத்தினால இவருக்கு வாக்குகள் நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை வாக்குகள் கிடைக்கும், எத்தனை பெர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு முக்கியமான கேள்வி. அடுத்து ஊழல் பத்தி இவர் அட்டாக் பண்றாரு, வரவேற்க தகுந்ததுதான். இவர் முதல்ல மீட்டிங் போட்டதே நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க இன்னைக்கு 500 ஏக்கர் உள்ள ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய மீட்டிங் போட்டிருக்கீங்க, இதுக்கு இவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க, இதெல்லாம் எங்க இருந்து பணம் வந்தது? இதை இவர் வெளிப்படைத்தன்மையோட அறிவிக்கணும். அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் இவர் பதில் சொல்லல. அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டதுக்கெல்லாம் எவ்வளவு செலவழிஞ்சதுன்னு கேட்டேன். எங்க இருந்து வந்தது? ஒருத்தர் இன்னொருத்தர் எழுதினா அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கா தெரியுமான்னு தன் சம்பாத்தியத்துக்கு கொடுத்திருந்தா அதை சொல்லட்டும். ரொம்ப வரவேற்க தகுந்தது. தன்னுடைய சம்பாத்தியத்துக்கு ஒருத்தர் அப்படி கொடுத்திருந்தாருன்னா நானும் வரவேற்பேன், நீங்களும் வரவேற்பீங்க, எல்லாருமே வரவேற்போம். ஏன்னா எம்ஜிஆர் அது மாதிரி பல சமயம் செஞ்சிருக்காரு. இன்னைக்குள்ள ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸே அவருடைய சொந்த சொத்து, அதை கொடுத்திருக்காரு. அப்ப இவர் இந்த வெளிப்படைத்தன்மை இவற்றை இல்லைன்னா இவர் ரொம்ப ஊழல் இல்லாம இருப்பாரு, நான் எப்படி நம்புவேன்? அதனால இந்த சினிமா மோட்ல டயலாக் டெலிவரி பண்றாரு, நிஜம்தான். கையில பேப்பர் வச்சிருக்கிறது வெளியில தெரியாத அளவுக்கு பேப்பரை சாமர்த்தியமா வச்சிருக்காரு அப்படிங்கிறது நிஜம். சில சமயம் தெரிஞ்சிருது, பேப்பர் தெரிஞ்சிருது. நான் பேப்பர் பார்த்தேன், பல பேர் பார்த்திருப்பாங்க.
அதனால இது வந்து காரியத்துக்காகுமா? இன்னொன்னு என்னன்னா, கூட்டம் வந்தது, பல பேர் வந்து கூட்டமே வரலன்னு சொன்னாங்கன்னா அது தவறு. இன்னைக்கு கூட்டம் வந்தது. விஜய் சினிமா நடிகர்களுக்காக வந்த கூட்டமா இருந்தா அவங்க வந்து கிளம்பி போயிருப்பாங்க. நிறைய பேர் கிளம்பி போயிருக்காங்க. இந்த எலெக்ஷன் சமயத்துல பூத் லெவல்ல வந்து இவங்களுடைய வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ற அளவுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா? ஆனா ஒண்ணு உங்களுக்கு தெரியணும், எனக்கும் தெரியணும், உங்களுக்கும் தெரியணும், எதெல்லாம் பத்தி கேள்வி கேட்டாங்களோ அதெல்லாம் வரிசை அதுக்கப்புறம் ஃபில்அப் பண்ணாரு. முதல்ல வந்து மோடி பேரை சொல்றதுக்கே பயப்படுறாருனாங்க. அடுத்து மோடி பேரை சொன்னார். சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்றது பயப்படுறாருனாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணாரு. இன்னும் சில காரியம் செய்யாம இருக்காரு. ஏடிஎம்கே ரொம்ப மைல்டா டச் பண்றாரு. ஏடிஎம் கூட கடைசி நேரத்துல கூட்டு வச்சுக்குவாரோ அப்படிங்கிற சந்தேகம் இன்னும் பல பேருக்கு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லும் போது நீங்க வந்து யாரை வந்து ஐக்கான வச்சுக்கிறீங்க அப்படின்னா, எம்ஜிஆருடைய ஆட்சியில் ரொம்ப ஊழல் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி வந்து போய் ரொம்ப நாள் ஆயிரல, 30 வருஷம் தான் ஆயிருக்கு. அப்ப அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து நிச்சயமா சொல்லுவாங்க எந்த அளவுக்கு ஊழல் இருந்தது. எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் குருவாக ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவுக்கு அரசியல் சட்டம்லாம் தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதியா? அவரு ஒரு தனி மனித எதிர்ப்பின் காரணமாக கட்சி ஆரம்பிச்சாரு. அவருக்கு மக்கள்கிட்ட அபரிதமான செல்வாக்கு இருந்தது. மீடியால வந்து அவரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததுனால. அதையும் தவிர அவர்கிட்ட சில குணங்கள், தனிப்பட்ட குணங்கள், ரொம்ப பாராட்டத்தக்க குணங்கள், அவருடைய வள்ளல் தன்மை இதெல்லாம் இருந்தது. இப்ப இவரு விஜய் வந்து தன்னுடைய திரைப்பட உலகத்துல 200 கோடி ரூபாய் வாங்குறாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய திறமையினால வாங்குறாரு. அதை நம்ம நிச்சயமா வந்து ஊக்குவிக்கணும். ஆனா இப்படி 200 கோடி ரூபாய் வாங்குறது உண்மையா இருந்ததுன்னா சரி, 200 100 கோடி 150 கோடி வைங்க. அவ்வளவு பணம் வாங்கும்போது அந்த திரைப்படத்துறையில் உள்ள மற்ற கலைஞர்கள் வந்து எவ்வளவு வசதியா இருக்காங்க, எவ்வளவு வசதியா இல்லை, அவங்களுக்கு மினிமம் வேஜஸ் இந்த அளவுக்கு கொடுங்க. ஏன்னா திரைப்படத்துக்கு ஒரு மேக்கப் மேன் இருக்கான்னு வைங்க, அவங்கள யாருக்குமே வேலை, இன்க்ளூடிங் ஆக்டர்ஸ், யாருக்குமே வேலை நிரந்தரம் கிடையாது. ஒரு படம் வந்ததுன்னா அந்த படத்துல வேலை, அவ்வளவுதான். இந்த ஏவிஎம் மாதிரி சில ஸ்டுடியோக்கள் தான் அந்த காலத்துல பெர்மனண்டா நியமிச்சு வச்சிருந்தாங்க ஆட்களை வந்து. மற்றபடி பல பேருக்கு வந்து அந்த நிரந்தரமான ஊழியங்கிறது கிடையாது. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து போதுமான அளவுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுங்கன்னு சொல்லி அவர் ஏதாவது பேசியிருக்காரா? தன்னுடைய துறையிலேயே எதுவும் செய்யாத இவரு தமிழகத்தை வந்து மாத்தி காட்டுவேன்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்ப முடியும்? இது எல்லாமே சந்தேகங்கள் விடை காண முடியாத சந்தேகங்களா, விடை கொடுக்கப்படாத சந்தேகங்களா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இதுதான் உண்மை. இன்னைக்கு அவர் விஜய் பேசும்போதும் இவங்களுக்கு, ஏழைகளுக்கு உதவுவேன், எளியவர்களுக்கு உதவுவேன், பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, தேர்ட் ஜெண்டருக்கு எல்லாம் நல்லதுதான். இந்த அதை செய்ய போற, ப்ரொடெக்ஷன் கொடுக்க போற, எல்லாம் சிறப்பான செயல்கள் தான். இப்ப இதெல்லாம் இங்க செய்யாம இருக்காங்களா யாராவது? தமிழ்நாடு இந்த சுடுகாடாக இருக்கு இன்னைக்கு. இப்ப என்சிஆர்பி, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு சொல்லி ஒரு ஆபீஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ். அவங்க சொல்றாங்க குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக குறைவாக நடக்கின்ற மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு, மிக அதிகமாக குற்றங்கள் நடப்பது உத்தரப்பிரதேசத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ரெண்டு விஷயமும் பார்க்கும். ஒப்பீட்டளவில் நம்ம வந்து இந்தியாவில வந்து ரொம்ப மோசமா இல்லை அப்படிங்கிற அளவுல நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறோமோ அந்த அளவுக்கு இருக்கிற இந்த வகை குற்றங்கள், இந்த அளவு குற்றங்கள் கூட குறைவதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அரசு முயற்சி செய்யணும். தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா இவர் வந்து நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யாம இருக்கிறதா? நிகழ்ந்துகிட்டு தானே இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லையா? இவங்க தேர்ட் ஜெண்டருக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா? ஏன் இவங்களுக்கு வந்து பிசிக்கலி சேலஞ்சு, மாற்றுத்திறனாளிகள் அப்படி சொல்றவங்களுக்கு வந்து இதுல வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து கோட்டா கொடுத்திருக்காரு முதலமைச்சர். அந்த கோட்டா கொடுத்தனால அவருக்கு ஒரு சீட்டா ஜெயிக்க முடியுமாங்க? எத்தனை பேர் இருக்காங்க அவங்க? அப்ப இவர் வந்து உண்மையான உருத்தோட இருந்தாலே அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரவே மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு ஊழல் இருக்கு அப்படின்னா காமராஜ் ஆட்சியில் ஊழல் இருந்துச்சுங்க. காமராஜ் ஊழல் கிடையாது, ஆனா காமராஜ் ஆட்சியில் ஊழல் இருந்தது. அது நிஜம்தான். எல்லா கவர்மெண்ட்லயும் பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லா கவர்மெண்ட்லயும் ஊழல் இருக்கு. மக்கள் விழிப்புணர்வு அடையும் பொழுதுதான் ஊழல் மட்டுப்படுத்தப்படும், கட்டுப்படுத்தப்படும். அந்த யாரும் ஊழல் ஒழியாது. உலகம் பூரா இந்த கதை தான். அப்போ இவர் வந்து மக்கள் மனசை மாத்திடுவார? மக்கள் வந்து ஊழலுக்கு எதிராக போராடுறதுக்கு தயாராயிருவாங்களா? இப்ப எம்ஜிஆர் வந்து ஊழலை எதிர்த்து போறேன்னு சொல்லி வந்தாரு. ஆனா அவருடைய மதுவிலக்கு மதுவிலக்கை தளர்த்தியது தவறுனாரு. அவர் தான் மதுவிலக்கை வந்து மறுபடியும் தளர்த்தினாரு. பல பேருக்கு தெரியாது. கலைஞர் வந்து மதுவிலக்கை மறுபடியும் கொண்டு வந்தாரு. இது ஜனங்கள் மத்தியில வந்து ஏற்றுக்கொள்ளப்படத்தகாத இருக்குது, ஒரு பெரிய அரசியல் ஆயுதமா எம்ஜிஆருக்கு இருக்கு அப்படின்னு அவர் மறுபடியும் மதுவிலக்கு கொண்டு வந்தார். ஆனா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மதுவிலக்கை தளர்த்தி விட்டாரு. மறுபடியும் தெருல வந்து மது ஓடுனதுக்கு எம்ஜிஆர் வந்தா முதல் காரணம். இது யாரும் மறுக்க முடியுமா? அப்போ ஆட்சியில இருந்தபோது அவங்க என்ன செஞ்சாங்க? அப்ப அந்த ஆட்சியில வந்து இதுக்கு மேல என்னமோ அவங்களால செய்ய முடியாதா? அவங்களால லஞ்ச ஊழல் ஒழிக்க முடியல, ஊழலை ஒழிப்பதுதான் அப்படின்னு சொல்லித்தான் வந்தாரு. ஒரு விஷயத்துல மட்டும்தான், மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு பணம் கொடுக்கப்படுறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் அந்த மெடிக்கல் காலேஜ் மெரிட்ல தான் பண்ணார். ஏன்னா அதை அவர் தன்னுடைய ஆயுதமா பயன்படுத்தி இருந்தார்.
அதுல வந்து தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சாரு. மற்றபடி ஜெனரலா இருக்கிற ஊழல் வந்து அவரால் ஒழிக்க முடியல. இன்னைக்கு புறையோடி போய் கிடக்கு, இந்தியா பூரா புறையோடி போய் கிடக்கு. ரொம்ப அதிகமா எந்த ஊழல் வந்து ரொம்ப மோசமான ஊழல், ஏழை எளியவருக்கு செய்யற உதவிகள்ல வந்து இப்போ ஒரு ரொம்ப ஏழையான ஒருத்தருக்கு வந்து 6000 ரூபாய் ப்ராஜெக்ட் காஸ்ட், அந்த 6000 ரூபாய் அவருக்கு முழுசா போய் சேர்ந்ததுன்னா அவருடைய ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆகும். அதுக்கு லோன் கொடுக்கும்போது 1000 ரூபாய் அவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னா இந்த 5000 ரூபாய் வச்சு அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகாது. அப்ப சும்மா இருந்த மனுஷனுக்கு கடன் சுமை ஏற்றி விட்டதாயிரும். அதனால ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குற காரியங்களை நடக்கிற ஊழல் மிகப்பெரிய ஊழல், மன்னிக்க முடியாத ஊழல். அதனால பணக்கார ஊழல் வந்து சரின்னு சொல்ல முடியாது. ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கான இதுல வந்து எது தவறு நடக்காம கொடுக்கணும் அப்படிங்கிறது ப்ரையாரிட்டியா இருக்கணும். இப்ப இந்த பெண்களுக்கான உரிமை தொகை, அடுத்து பெண்களுக்கான இலவச பயண பேருந்து பயணம், அடுத்து வந்து நான் முதல்வன் திட்டம், இதெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தி பெனிஃபிட் வில் கோ டைரக்ட்லி டு தி பெனிஃபிஷியரி. இடைத்தரகர்கள் யாரும் இன்னும் பண்ண முடியாது. தாசில்தார் ஆபீஸ்ல போய் வாங்கன்னு சொல்லல, அவங்க அக்கௌண்ட்ல வந்து பணத்தை போட்டுறாங்க. இது மாதிரி லஞ்ச ஊழலை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள்ல வந்து ஒரு அரசு தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்களுடைய கட்சிக்காரங்க வந்து வசதி வாய்ப்புகளை பயன்படுத்த முயற்சிப்பாங்க. அதை பயன்படுத்தி அரசு ஊழியர்கள் வந்து அவங்க கூட கூட்டு சேருவாங்க. அன்ஹோலி அலையன்ஸ் ஆகும். எல்லா ஆட்சியிலும் இருந்து இந்த ஆட்சியிலும் இருக்கிறது. அதை போக்குறது நான் முதல்வன் இது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு அதனுடைய சூழ்ச்சியம் தெரியல. முதல்வர் இப்ப ஒரு பட்டா வாங்குறதுக்கு எனக்கு 3 மாசம் 4 மாசம் ஆகும் அப்படியும் கிடைக்காம இருக்கிற நிலைமையில இப்ப நான் முதல்வர் வந்து அங்க போய் பெட்டிஷனை கொடுத்தோம்னா டைம் லிமிட் வச்சிருக்காரு முதல்வர், இந்த நாட்களுக்குள்ள இதுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அந்த லஞ்ச லாவண்யத்தை வந்து குறைக்கிறதுக்கான வழி, அதை ஒழிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து என்னால வந்து என்னுடைய ஆட்சி காலத்துல வந்து 1000 வருஷமா இந்தியாவில் புறையடி கிடக்கிற லஞ்ச லாவணியத்தை ஒழிக்க முடியலன்னா அந்த லஞ்ச லாவணியத்தினால பாதிக்கப்படுகிற மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக நான் ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம். அதனால இவர் வந்து சொல்றாரு, விவரம் தெரியாதவங்க ஆட்சிக்கு வந்தா எம்ஜிஆர் 77 to 79 எனக்கு விவரம் தெரியாது, விவரம் தெரியாம ஆட்சிக்கு வந்தாரு. அதனால என்னாச்சு, எத்தனை கேடுகள் நடந்தன, சமூக நீதிக்கு எதிராக எத்தனை செயல்கள் நடத்தப்பட்டன எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அவருக்கு விவரம் தெரியுமா, அவருக்கு விவரம் தெரியாது. ஆனா எம்ஜிஆர் தான் இனிமே ஆட்சியில் இருப்பாரு, நம்முடைய இதையும் பார்த்துக்கணும், வாழ்க்கை முறையும் நம்மளும் வந்து அரசியல் வந்து ரெலவெண்டா இருக்கணும்னு நினைச்ச சில திராவிட தலைவர்கள் திமுக இருந்தவங்க ராஜாராம் உட்பட அவங்க எல்லாம் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணாங்க. அந்த ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணதும் அவங்க ஒரு விதத்தில் ரொம்ப தெளிவா எம்ஜிஆர் சொன்னாங்க, இங்க பாலிடிக்ஸ் வந்து சமூக நீதி எதிராக பாலிடிக்ஸ் பண்ணா நடக்காது, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்த மாதிரி எல்லா இடத்துலையும் தோத்துருவோம், அதனால இங்க பாலிடிக்ஸ் இப்படித்தான் நடக்கணும். எம்ஜிஆர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாரு, ஏத்துக்கிட்டாரு. ஆனா முதல் 2 வருஷம் என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். இப்போ விஜய் பக்கத்தில் அது மாதிரி இவங்க ஏழை எளியவர்கள் மேல் பரிவு கொண்டவர்கள், சமூக நீதி மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க கொஞ்சம் சொல்லட்டும். அதனால இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய துயரத்திற்கு போகும். அதுக்கு காரணமாக இருப்பது விஜயுடைய இக்னரன்ஸ். அவருக்கு வந்து சமூக புரிதல் இல்லாமல் இருப்பதனால் அவர் வேணும்னே செய்வார் நான் சொல்லல. அந்த சமூக புரிதல் விஜயகாந்துக்கு இருந்தது. எம்ஜிஆருக்கு அந்த சமூக புரிதல் வந்து ஏழை எளியவர்களுக்கான கஷ்டத்தை பத்தி தெரிய பசி பட்டியல கடந்தவர். அதனால யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார். ஆனா மற்றபடி அவருக்கு சமூக புரிதல் கிடையாது. ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சாரு. ஏழை ஏன் ஏழையா இருக்காங்கிற புரிதல் அவருக்கு இல்ல. அந்த அரசியல் உணர்வு இல்ல, அந்த அரசியல் அவருக்கு கிடையாது. பாவம். இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்க. இன்னைக்கு விஜய்க்கு வந்து அந்த புரிதல் கொஞ்சம் கூட கிடையாது. அதாவது எம்ஜிஆர் கஷ்டத்தோட இருந்து வாழ்க்கையில மேல வந்தவருங்க. 1937 முதல் படத்துல நடிச்சாரு. 20 வருஷம் ஆச்சு ஃபீல்டுல வந்து ஸ்டேபிளா நிலைத்து நிக்கிறதுக்கு. மலைக்கல்லன் 1957 வந்ததுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து ஒரு நிரந்தரமான ஹீரோவாக அறியப்பட்டார். இல்லைன்னா மந்திரி குமாரி இதுல அவருக்கு என்ன ரோலு, அந்த டைட்டிலே மந்திரி குமாரி, அந்த மந்திரி குமாரி தான் ரோலு, அந்த வில்லனுக்கு தான் ரோல். இதுல வாராய் நீ வாராய்ன்னு சொல்லி பாடிட்டு போனார்ல, அந்த பாட்டு தான் பாட்டாங்க. அந்த பாட்டு தான் ஃபேமஸ். அதனால அந்நேரம் அவருக்கு வந்து புகழ் வந்து சேரல. அவருக்கு அப்படின்னு சொல்லி தனித்த புகழ்ங்கிறது மலைக்கல்ல இருந்து ஆரம்பிச்சது. சரியா அவருடைய திறமைகள் இருந்தது திரைப்படத்துறையில. அவர் வந்து வெறுமனே நடிக்க தெரிஞ்சவர் மட்டும் கிடையாது. அவருக்கு எடிட்டிங் தெரியும், அவருக்கு டைரக்ஷன் தெரியும், ப்ரொடக்ஷன், விநியோகஸ்தர்கள், டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும், எந்த ஊர்ல எந்த நேரத்துல ஒரு படம் போட்டா ஓடும் அப்படிங்கிறது தெரியும். அழகர் கோயில் திருவிழாவுக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா அந்நேரம் படத்தை ரிலீஸ் பண்ணா அழகர்களுக்கு வர்ற கூட்டம் அத்தனையும் அந்த படத்தையும் பார்த்துட்டு போகும். அந்த அளவுக்கு விவரம் தெரியும் எம்ஜிஆருக்கு வந்து. அதே மாதிரி அவருக்கு நடிப்பும் தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எம்ஜிஆருக்கு வந்து சிவாஜி நடிப்பு வராது. அந்த காலத்துல சிவாஜி நடிப்பைத்தான் நடிப்புன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவருடைய வசன டெலிவரி இதெல்லாம் பார்த்து. ஆனா எம்ஜிஆருக்கு நடிப்பு தெரியும், சிவாஜி நடிப்பு வராது. அது நிஜம். 2 பேருக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்,
இவர் வந்து சிவாஜி வந்து சாம்ராட் அசோகன் ஒரு நாடகம் ஒண்ணு இவர் முரசொலி மாறன் எழுதுனது ஒரு படத்துல வந்து இவர் சாம்ராட் அசோகன் நடிப்பார். அந்நேரம் வந்து சொல்லுவார், அவர் ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த டெலிவரி. அந்த கலிங்க தேசத்தை என் காலடியிலே போட்டு மிதித்து துவைத்து நசுக்கி அழுத்தி சந்தனமாக எடுத்து என் மார்பிலே பூசிக்கொள்ள துடிக்கிறது அப்படிம்பார். இந்த வசனம் எம்ஜிஆர் பேசுறாரு. ஆனா எம்ஜிஆர் என்ன பேசினார் நாடோடி மன்னன் இல்ல, ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னார். நாடோடி வந்து மன்னன் சொல்லுவார், மன்னா இருக்கின்ற 2000 ஆடைகளிலே எதனை உடுப்பது என்று நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அங்கே உடுக்க இருக்கும் ஒரே கந்தலில் உள்ள கிழிசல்களை எங்கன மறைப்பது என்று ஏழை மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டதான் சொன்னாரு. நடிப்பு தான் அது, வேறுபட்ட நடிப்பு. நீ வந்து மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிறாய், நான் மக்களிலிருந்து மக்களை பார்த்தவன், இந்த மாதிரி வசனங்கள்லாம் மக்களுக்கு போதுமானதா இருந்தது. இந்த இடத்துல விஜய் ஒரு விஷயத்த கார்னர் பண்ணியிருப்பாரு, கவனிச்சிருப்பீங்க. ஸ்டாலின் வந்து அப்பான்னு சொல்ற அந்த விஷயம் வந்து வந்திருக்கும், நீங்க கூட அது தொடர்பா பேசியிருப்பீங்க. அதை வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி நீங்க சொன்னாரு. ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டு ஒரு அந்த பாடி லாங்குவேஜே ஒரு சின்ன ஒரு கிண்டல் தொனில தான் இருந்தது. ஹலோ ஸ்டாலின் அங்கிள், உங்க அங்கிள் ஆட்சி நல்லா இல்லையே அங்கிள், ஊழல் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி, வெரி ராங் அங்கிள். அவர் எப்பவுமே இந்த ப்ரோன்னு பயன்படுத்துவாரு, அதை அப்படியே அங்கிள்னு போட்டு வெரி ராங் அங்கிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல அவர் சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? தன்னை ஒரு சிங்கமாவும் நான் கர்ஜிக்கிறதுனால எல்லா கட்சிகளும் குறிப்பா திமுக எல்லாம் பயந்து போயிருக்கிற மாதிரியும், விவாதங்களை என்னை பார்த்து பதறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவரு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அன்கிள் சிங்கம்னு தன்னை சொல்லிக்கிறது எப்படி பாக்குறீங்க? அவருடைய கற்பனை நம்ம எதுக்கு தடுக்கணும்? அவர் நினைக்கிறதுனா கர்ஜிச்ச உடனே சிங்கம் தனியா வரும் கூட்டம் வரும்லாம் பேசினாரு, அவருடைய கற்பனை. ஆனா இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் நமக்கு தேவையானது என்ன, அதை செய்யக்கூடிய தகுதி உள்ளவங்க யாரு அப்படின்னு பாக்குற ஆற்றல் பூரணமா இருக்கான்னா எல்லாருக்கும் அது பூரணமா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் அறியாமையில் இருக்கவங்க இருக்கத்தான் செய்யறாங்க, சினிமா மோகத்தில் இருக்கவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அதனால அந்த சினிமா மோகத்தை கலைத்து விட வேண்டிய கடமை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. அது டிஎம்கேக்கு இருக்கு, மோர் தென் டிஎம்கே, ஏடிஎம் காணாம போயிடும். இவர் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் ஏடிஎம் காணாம போயிடும். அதனால அவங்களுக்கு இருக்குது. அவர் வந்து இன்னும் ஏடிஎம்கே வந்து நேரடியா தாக்க மாட்டேங்கிறாரு. பொதுவா ஒரு உணர்வு இருக்கு, பிஜேபியுடைய ஆசீர்வாதத்தோட ஏடிஎம்கே வந்து லாஸ்ட் மினிட்ல பிஜேபியை டிஷ் பண்ணிட்டு விஜய் கூட சேர்ந்துருவாங்கன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அப்படி சேர்ந்தா ரொம்ப ஃபர்மிடபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி எந்த கேம் வேணாலும் விளையாடுவாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும் 2026 அவங்க வந்து 128 சீட்டு வாங்க போறது இல்லை, 10 சீட்டு வாங்கினா பெருசு. அதனால அவங்களுக்கு வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது. ஆனா டிஎம்கே ஆட்சியை கலைச்சிடணும். அப்ப அதுக்கு நம்மளும் ஏடிஎம்கே சேர்ந்திருக்கிறது வந்து சரியான வெப்பனா இல்லாம இருந்தா, ஏடிஎம்கே விஜய் சேர்ந்தா சரியான வெப்பன்னா அதை பிளஸ் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. இதுதான் உண்மை. ஒரே ஒரு இது, யாரு வந்து முதலமைச்சருங்கிறதுல வந்து அது பிஜேபியும் ஜனதா பார்ட்டி செக்யூலரும் அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி முதல் 2.5 வருஷம் நீயே, அடுத்த 2 வருஷம் நானு அப்படின்னு மக்கள்கிட்ட முன்னாடி சொல்லிக்கலாம். நாங்க 2 பேருமே ஆக போறோம்னு சொல்லிக்கலாம். அரசியல்ல வந்து ஒரு அதிகார ஆசை வந்துருச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். இன்னொன்னு, எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் வரணும்னு பாலிடிக்ஸ்ல நுழைஞ்ச ஒண்ணு சொல்லல. அவர் அப்படி சொல்லல. அவர் திமுகவுடைய உறுப்பினர் இருந்தாரு. அடுத்து வந்து திமுகல பல பதவிகள் வகிச்சாரு, எம்எல்ஏ ஆனாரு. அடுத்து சிறுசேமி திட்ட துணைத் தலைவரா இருந்தாரு. அதுக்கப்புறம் இதுல வந்ததுக்கு அப்புறம் தனியா பார்ட்டி ஆரம்பிச்சோன்னா அவர் தான் நம்பர் 1. அதனால அவர் முதல்வர். அதுக்கு முன்னாடி அவர் எல்லா விதமான பொறுப்புகள்லயும் இருந்திருக்கிறாரு டிஎம்கேல. இப்ப இவர் ஆரம்பிக்கிறதே நான் முதல்வர் ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவர் முதல்வர் ஆகிறதுக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுமா? அப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து எல்லாரும் ஆதரவு கொடுக்கணுமா? இந்த மாதிரியான வினாக்கள் எழத்தான் செய்யும். ஆனால் கூட்டம் நிச்சயமாக வந்திருக்கிறது. விஜய்க்கு என்ற அபிமானம் இருக்கிறது, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா விஜய் வந்து உணரணும், விஜய் யாரு பின்னாடி இருந்து சொல்றாங்கன்னு தெரியல, பாவம் மாட்டிக்கிட்டாருன்னா. இப்ப பாருங்க, இந்த 1 மாசத்துக்குள்ள உள்ள இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் முதலமைச்சர் பதவி இழந்துருவாங்க. இந்த சட்டம் வந்துருச்சுன்னு வைங்க. இப்ப அரசியல் தெரியாத ஒருத்தர், நான் விஜய்னு பெயர் சொல்ல விரும்பல, அரசியல் தெரியாத ஒருத்தர் எங்கேயோ முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவர் இந்த ஒன்றிய அரசு ஒழுங்கா நான் சொல்றதெல்லாம் செய்யலன்னா ஒரு பொய் கேஸ் போட முடியாதா? 10 நாள் 30 நாள். ஆமா, ஆமா. விவரம் தெரிஞ்சிருந்ததுன்னா அது அடிமைப்பட மாட்டாங்க, விவரம் தெரியல அடிமைப்படுவாங்க. அப்ப அரசியல் அறிவு, சமுதாய நோக்கம், சமுதாயத்தை பற்றிய புரிதல், அரசியலமைப்பு சட்டத்தை பற்றிய தெளிவு, இது எல்லாமே வந்து ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இப்ப இது நேற்று எவ்வளவு ஒரு கடுமையான சட்டம், இது ஒரு எமர்ஜென்சி சர்வாதிகார சட்டம்னு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர்ல இருந்து மம்தா பானர்ஜில இருந்து எல்லாரும் கடுமையா எதிர்வினையாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் நான் பிஜேபியும் எதிர்க்கிறேன், ஸ்டாலினையும் எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடியவர், நான் கர்ஜிக்கின்ற சிங்கம் சொல்றவருக்கு இந்த சட்டம் குறித்து இன்னைக்கு நேற்று பரபரப்பாயிருக்கு. இன்னைக்கு கூட
அது குறித்து ஒரு வார்த்தை கூட இல்லை. இந்த மாதிரி மாநில அரசை, ஆமா ஒரு மாநில அரசை ஒடுக்குறீங்கன்னு கூட சொல்லல, மாநில அரசுகளை ஒடுக்க பாக்குறீங்களா அப்படின்னு கூட சொல்ற மாதிரி எதுவும் தெரியல. சும்மா பொதுவா நரேந்திர தாமோதாஸ் மோடி வேணாம் எங்க கிட்ட தமிழ்நாட நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு 2 வார்த்தை பேசிட்டு ஸ்டாலினை பார்த்து அங்கிள் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் நான் தாய் மாமன் என்னென்னமோ பேசியிருக்க. அரசியலை தவிர மற்ற எல்லாமே பேசுறாரு. தாய் மாமன்கிறாரு, உங்க வீட்டுல இருக்கீங்கிறாரு, நான் சிங்கம்ங்கிறாரு. அதான் சமூக வலைதளம் போடுறாங்க, எப்பா சர்க்கஸ்ல இருக்க சிங்கத்தை பார்க்க இதை விட கூட்டம் நிறைய வரும், அதனால அரசியல் என்பது வேற அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாங்க. ஆனா பார்ப்போம், இவர் சிங்கம்னு அவருக்கே சொல்லிக்கிட்டாரு. ஸ்டாலின் அன்கிள்னு கிண்டல் அடிச்சிருக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி மோடியினுடைய எந்த சட்ட திட்டங்கள் குறித்தும் அவர் விவரித்து பேச தயாரா இல்லையா, அல்லது அவர் தெரியலையா நமக்கு தெரியல. தயாரா இல்லைங்கிறது வேற, தெரியலங்கிறது வேற. இல்ல இந்த சமயத்தில் ஒரு ஆணவ கொலைன்னு ஒண்ணு நடந்தது செய்தி வந்து, அதை பத்தி இவர் ஒண்ணுமே சொல்லலையே, ஒண்ணுமே சொல்லல. அப்ப அரசியல் புரிதலும் இல்லை, சமுதாய புரிதலும் இல்லை நினைக்க வேண்டியிருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா பார்ப்போம். இந்த தாய் மாமனா என்னை எல்லாரும் லேடிஸும் நினைச்சுக்கணும்னு இருக்கிறாரு. இவர் தாய் மாமனா இருக்கிறத விட அரசியல் தெரிந்த ஒரு ஆளுமையா இருப்பதுதான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா தாய் மாமனா இருக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. எல்லாரும் அவங்க தங்கச்சி குழந்தைகளுக்கு தாய் மாமனா இருந்துருவாங்க. தமிழ்நாட்டுக்கு தலைவனா இருக்க என்னென்ன விஷயங்கள் தேவை என்பதை தான் பார்க்கணும். பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் எல்லாரையும் இழுத்து போட்டுட்டாரு. பார்ப்போம் என்ன சொல்ல வராரு, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை தான் பார்க்கணும். உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து, விக்கிரவாண்டி குறித்தும் நீங்கள் விரிவான முதல்ல பேசுனீங்க. இப்போ இந்த மதுரை மாநாட்டில் என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த இடைவெளியில் என்னென்ன புரிதல்கள் வந்திருக்குங்கிறதையும் நீங்கள் விரிவாக பேசியிருக்கீங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவன். வணக்கம்.